இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2026ஆம் வருடத்தில் வரக்கூடிய அட்சய திருதியை நன்னாள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உத்திர காலாமிர்தம்ங்கிறது ஜோதிட நூல். அந்த ஜோதிட நூலை அருளியவர் மகாகவி காளிதாசர். இந்த ஜோதிட நூலில் திதி நாட்களில் மிகவும் விசேஷமானது திருதியை திதின்னு சொல்லப்பட்டிருக்கு. பௌர்ணமி திதி, அமாவாசை திதி, சதுர்த்தி திதி, ஏகாதசி திதி, அஷ்டமி திதி போன்ற திதிகளை போன்றே அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திருதியை திதியும் சிறப்பு திதியாக கருதப்படுது. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திதி நாளான திருதியை திருநாள் தான் திருமகளுக்கு உரிய நாளாக திகழுதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தமிழ் மாதத்தில் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திதியான அட்சய திருநாள் மிகவும் சிறப்பு மிக்கது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திதியான அட்சய திருதியை திதி தான் அட்சய திருதியை திதியாக சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுது. இந்த நாள் ஏப்ரல் மாதம் 2026ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சித்திரை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமையன்று வருகிறது. இன்றைய தினம் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளும் கூட. அட்சய திருதியை நன்னாளில் தங்கம்தான் வாங்க வேண்டும் என்பது கட்டாயமல்ல. நாம் பிறருக்கு பொருளை கொடுத்து உதவலாம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அன்றைக்கு நம்மால் என்ன பொருட்களை இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து உதவினால் நாம் கொடுக்க நமக்கு செல்வங்கள் சேரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அட்சய திருதியை நன்னாளை பிறருக்கு கொடுத்து உதவ நாம் பயன்படுத்தி கொள்வோம். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை, அட்சய திருதியை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஞாபகமா லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.